படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் தற்காப்புக்காக 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இட்டலி தயாரிப்பு துப்பாக்கி வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது. இருந்தபோதும் குற்றவாளிகள் அவரை சமயம் பார்த்து கொலை செய்துள்ளனர். இது பற்றிய தகவல்களை விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தனது தற்காப்புக்காக உரிமம் பெற்று துப்பாக்கி வைத்திருந்திருக்கிறார். பிரீட்டா டாம்கேட் ஐநாக்ஸ் 3032 ரக இட்டலி தயாரிப்பு துப்பாக்கி வைத்திருந்த அவர் அதற்கான அகில இந்திய உரிமமும் பெற்றுள்ளார். 2027ஆம் ஆண்டு வரை இந்த துப்பாக்கியை பயன்படுத்த அவரிடம் உரிமம் இருந்துள்ளது. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த துப்பாக்கி வெறும் 400 கிராம் எடை மட்டுமே கொண்டதாகும். அதனை வைத்து 9 ரவுண்டுகள் வரை குண்டுகளை சுட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதி காரணமாக துப்பாக்கியை போலீசாரிடம் ஒப்படைத்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூன் 13ஆம் தேதிதான் திரும்ப பெற்றுள்ளார். இது குறித்து சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கூறுகையில், மார்ச் மாதத்துல நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோட்ல சரண் பண்ணாரா. பட் 13ஆம் தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டார். அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன்ல இருக்கு. ஆனால் வெளியே செல்லும் போது பாதுகாப்புக்காக துப்பாக்கியை கொண்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்த அவர் வீட்டில் இருக்கும் போது கையில் வைத்திருப்பதில்லை. இது தெரிந்தே வீட்டு வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலையாளிகள் தைரியமாக நெருங்கியுள்ளனர். ஒருவேளை அவர் துப்பாக்கியை எடுத்துவிட்டால் அதனை சமாளிக்க கொலையாளிகள் நாட்டு வெடிகுண்டுகளை தயாராக வைத்திருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.